Hello, welcome friends. This is Sudarshan. Here நம்ம prepare presentation module 4. போன கிளாஸில் ஒரு ஸ்லைட் என்று சொன்னால் என்ன, பவர் பாயிண்டில் ஸ்லைட் என்று சொன்னால் என்ன, ஸ்லைடுக்குரிய லேஅவுட்ஸ் என்ன, அந்த ஸ்லைடில் ஒரு ஸ்லைடில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஒரு ஸ்லைடில் நம்ம செய்கிற வேலைகள் என்னென்னு பார்த்துருந்தோம். அப்போ இந்த கிளாஸில் முற்றுமுழுதாக நம்மளால் உருவாக்கப்படுற ஸ்லைட்ஸை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் என்று சொன்னால் பார்க்க போகிறோம். அதில் டிசைனிங் சாம்பிள் டிசைன் தீம்ஸ் தந்துருப்பாங்க. நம்ம சில சாலிட்ஸ் கலர் கொடுக்கலாம், சில கிரேடியன்ட் கலர் கொடுக்கலாம், இமேஜஸ் கொடுக்கலாம், டெக்ஸ்டர்ஸ், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நான் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்டுக்கு சில 1-2 ஸ்லைடில் உருவாக்கி கொள்கிறேன். அந்த ஸ்லைடை வச்சு அப்படி டிசைன் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுக்கு சும்மா டைப் பண்ணிக்கொள்கிறேன். வெல்கம் அப்படி சும்மா டைப் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இது தேவையில்லை, டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். மற்ற விஷயம், இன்னொரு நியூ ஸ்லைட் உருவாக்கிக்கொள்கிறேன். அந்த ஸ்லைடில் டைட்டில் போட்டுக்கொள்கிறேன் ஐசிடி லைஃப் என்று போட்டுக்கொள்கிறேன். சும்மா நான் போட்டுக்கொள்கிறதா, நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு டேபிள் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, டேபிள் போட்டாச்சு. அப்படின்னு ஒரு ஸ்லைட் உருவாக்கிக்கொள்கிறேன். அவருக்கு ஒரு லேஅவுட், டிஃப்ரெண்ட் லேஅவுட் பிளாங்கில் போட்டுக்கொள்கிறேன். லேஅவுட் பிளாங்க். ஓகே, இன்னொரு ஸ்லைடை உருவாக்கிக்கொள்கிறேன். நியூ ஸ்லைட். அவரும் அவருக்கு ஒரு லேஅவுட் ஓகே இப்படி இருக்கட்டும். அடுத்த ஒரு ஃபிக்சர் டெஸ்க்டாப். ஓகே, இந்த ஃபிக்சர். அடுத்த ஒரு ஃபிக்சர். ஓகே, அடுத்த டைப் பண்ணிக்கொள்கிறேன் வால்பேப்பர். ஓகே, போட்டாச்சு. இப்போ போட்டுதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு பிளாங்காக இருக்காரு. இதில் பார்த்தோம்னு சொன்னால் டிசைனிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. டிசைனிங்ன்ற ஒரு கான்செப்ட் என்ன சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன டிசைன் வரணும், எப்படி வரணும் என்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த டிசைனை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த டிசைனை நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இதை அப்ளை பண்ண டிசைன் எல்லாருக்குமே செட் ஆகுது. அப்போ என்னென்னு சொன்னால், டிஃபால்ட்டாகவே நம்ம கொடுக்கப்படுற ஒரு தீம்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணப்படுது. இப்போ ஒரு பவர் பாயிண்டில் இப்படித்தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இல்லை. இப்போ நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸ் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் தீம்ஸ், மற்றது எல்லாருக்கும் ஒரே தீம்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம நினைக்கலாம், இப்போ ஃபஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வேறு தீம்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தீம்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், அப்போ எந்த தீம்ஸ் வேணுமோ அவர் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சூஸ் பண்ண முதல் அவரை ரைட் கிளிக் பண்ணி, சும்மா சிங்கிள் கிளிக் பண்ணாமல் நியூ பிரிண்ட் என்ற இந்த இதை நான் செலக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு டிசைனர்கிட்டையும் கொண்டு போக அவருக்குரிய எசென்ஷியல், இவருக்கு சொல்கிறாரு எக்ஸிக்யூட்டிவ், இப்படிலாம் ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனுக்குரிய ஒரு டிசைனையும் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாரு. அப்போ நான் அடுத்த நியூ பிரிண்ட் என்ற டிசைனை அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லைட் ஓன்லி, ஃபஸ்ட் லைட்டுக்கு மட்டும் நான் ஒரு ரைட் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை டு செலக்டட் ஸ்லைட். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற அப்ளை டு ஓல்ட் ஸ்லைட். அப்போ டிஃபால்ட்டாகவே அப்ளை டு ஓல்ட் ஸ்லைட் தான் செலக்ட் பண்ணப்படுது. நான் என்ன செய்கிறேன், அப்ளை டு செலக்டட் ஸ்லைட். இப்போ ஃபஸ்ட் ஸ்லைட்டை ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஸ்லைட்டை செலக்ட் பண்ணி போட்டு இல்லை இந்த தீம்ஸை நியூ பிரிண்ட்ன்ற தீம்ஸை ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலக்டட் ஸ்லைட் கொடுக்குறேன். இப்போ முதலாவது தீம்ஸ் இந்த தீம்ஸ் முதலாவது ஸ்லைட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணப்படுது.
அப்போ நீங்கள் முதலாவது ஸ்லைடுக்கு மட்டும் தான் நான் கொடுக்கலாம்னு சொன்னால் அந்த கன்செப்டில் நீங்கள் விரும்பின ஸ்லைடுக்கு வந்து விரும்பின தீம்ஸை கொடுத்து கொள்ளலாம். என்ன செய்யணும், அந்த குறிப்பிடப்பட்ட ஸ்லைட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான தீம்ஸை ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலக்டட் ஸ்லைட். அப்போ செலக்ட் பண்ணப்படுற ஸ்லைடுக்கு மட்டும் அந்த தீம்ஸ் வந்து செட் ஆகும். அப்போ இது ஒரு விஷயம், இது வந்து ஒரு தீம்ஸ் போடுற விஷயம். எப்படி இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கலர் போடலாதா, அப்போ போடலாம். அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இவர் தேவையில்லாட்டி நான் ஃபஸ்ட்டு இவரை கண்ட்ரோல் செட் பண்ணி பழைய நிலைமைக்கு வரேன், என்டு பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அந்த ஸ்லைடில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபார்மட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபார்மட் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வேர்டில் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி அதே விஷயந்தான். solid கலர் என்ன கலர் கொடுக்க போகிறீங்க, ஆல்ரெடி ஒயிட்டில் இருக்காரு. அப்போ ஓகே லைட் ப்ளூ கொடுக்க போகிறீங்களா, ஓகே லைட் ப்ளூ. இப்போ அப்ளை டு ஆல் கொடுத்தோம்னு சொன்னால் ஓகே அப்ளை டு ஆல் எல்லாருக்குமே செலக்ட் பண்ணப்பட்டுரும். அப்போ ஓகே கொடுத்து பார்ப்போம். ஓகே, அப்போ வேறு வேறு கலர்களை நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை வந்து அப்ளை டு ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ மற்ற விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் கிரேடியன்ட் என்ற வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கலர்களை வந்து செட் பண்ணிக்கொள்வது. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஃபார்மேட்டில் சூஸ் பண்ண போகிறீங்க, ஓகே இந்த கலரா, ஓகே அப்படி இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபார்மேட்டுன்னா இந்த ஃபார்மேட். இப்போ நிறைய ஃபார்மேட் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இவரை வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இதில் வந்து டிரெக்ஷன் சொன்னால் அவர் வந்து ரேடியல் வரணுமா, ஆங்கிள் வரணுமா, டைமண்ட் வரணுமா, அந்த ஃபார்மேட் மாதிரி. அப்போ இதில் வந்து என்ன ஃபார்மேட்டில் வரணும், அவர் வந்து கூட்டி குறைக்கலாம், கலர்களை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி எடுத்து இந்த கலர் தான் இருக்கணுமெண்டு ரூல்ஸ் இல்லை. அப்போ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். தேவையான கலரை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் இங்கே டார்க்காக இருக்குன்னு சொன்னால் அப்போ இவருக்குரிய தேவையில்லாடி சொல்லலாம், இவரை டிலீட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாடி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ தேவையான பாயிண்ட்டை வந்து எடுத்து அவருக்குரிய கலரை நம்மளால் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இந்த அடிப்படையில் அவருக்குரிய பிரைட்னஸ்களை கூட்டி குறைக்கலாம், டிரான்ஸ்பரன்சி ஃபார்மேட்டுகளை கூட்டி குறைக்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை கிரேடியன்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணி கொள்ளலாம். அப்போ இப்படி கொடுப்பதன் மூலம் நம்மளுக்குரிய எஃபெக்டுகள் வந்து இந்த சேஞ்சஸ்களை வந்து விடுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பேட்டர்ன் தான் போட போகிறீங்களா, பேட்டர்ன் போட்டுக்கொள்ளுங்க. அதில் பேட்டர்ன் ஃபார்மேட்ஸ் நிறைய இருக்குது, நம்ம வேர்டில் பார்த்துருக்கோம். அதே போல் பேட்டர்ன் ஃபில்லுகள் வந்து நிறைய பேட்டர்ன் ஃபார்மேட்டுகளும் இருக்காங்க, டெக்ஸ்டர் ஃபார்மேட்டுகள் இருக்காங்க, டெக்ஸ்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்மேட்ஸ் இதுவும் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ளை பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த விஷயம், இவருக்கு நம்ம இமேஜும் நம்ம செப்பரேட்டாக போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜும் நம்மளால் செப்பரேட்டாக போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள் அதே விஷயத்தை. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்ளை டு ஆல் கொடுக்காம க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த குறிப்பிடப்பட்ட ஃபார்மேட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். அல்லது நீங்கள் அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்மேட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிரும். அப்போ நான் இது பண்ணி பழைய நிலைமைக்கு வந்து கொள்கிறேன். அப்படி இல்லையா அவர் மாறலாட்டி டிரெக்டாக ஃபார்மேட் பேக்ரவுண்ட் சாலிட் கலர் என்ன கலர் ஒயிட்டை டிரெக்டாக கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்தோம்னு சொன்னால் எல்லாருக்குமே ஓகே பழைய நிலைமைக்கு வந்துட்டேன். அப்போ இந்த அடிப்படையில் கிரேடியன்ட் கொடுக்கலாம், டிசைன் கொடுக்கலாம், சாலிட் கலர் கொடுக்கலாம், டெக்ஸ்டர் கொடுக்கலாம், பேட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இமேஜஸும் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்சைட்டுக்குள்ளே போய் ஒரு குறிப்பிடப்பட்ட ஃபிக்ஸரை கிளிக் பண்ணி இப்போ நம்மளுக்கு தேவையான இந்த ஃபிக்ஸர் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம், இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இங்கே இன்சர்ட் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் வந்து டெக்ஸ்ட் வந்து கீழே இருக்குது, இதுக்குரிய டெக்ஸ்ட் வந்து இப்போ கீழே இருக்குது. இப்போ இந்த இமேஜுக்கு பொறுத்த மாதிரி அவருக்குரிய சைஸுகள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம கூட்டிக்கொள்ளலாம். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இவருக்குரிய இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொன்னால் அப்போ டிரெக்டாக டிசைனுக்குள்ளே போகலாம், பேஜ் செட்டப். அப்போ ஒரு வந்து வித் வந்து ஒரு 15 கொடுத்துக்கொள்ளலாம். ஸ்லைடரை வித் வந்து கூடி இருக்குது. ஓகே இப்போ சரியாக இருக்காரு.
அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இவருக்குரிய டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் பின்னுக்கு இருக்குது, டெக்ஸ்ட் வந்து பின்னால் இருக்கார். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த டெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஃபார்மேட் சென்ட் டு பேக்வேர்ட், சென்ட் டு பேக்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் இமேஜ் வந்து பின்னால் போயிடும், டெக்ஸ்ட் வந்து முன்னால் வந்துடும். அதாவது பின்னுக்கு இருக்கிறத முன்னுக்கும் முன்னுக்கு இருக்கிறத பின்னுக்கும் எடுக்கிறது தான் இந்த பிரிங் ஃபார்வர்ட் சென்ட் பேக்வேர்ட். இப்போ இந்த அடிப்படை இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எதுவுமே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இது சம்மந்தப்பட்ட அடுத்த எடிட்டிங் ஃபார்மேட்டில் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அப்போ இதில் வந்து இவரை போல்ட் பண்ணிக்கொள்ளலாம், டிஃப்ரெண்ட் கலரில் மென்ஷன் பண்ணலாம் தெரிகிற மாதிரி. அப்போ இப்படின்னு அடிப்படையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து ஸ்லைடில் வந்து நம்ம என்னென்ன எல்லாம் டிசைன் பண்ணலாமான்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதில் வந்து நீங்கள் டிசைன் அப்ளை பண்ணணுமா, solid கலர், நீங்கள் எது வேணுமானா அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இதில் டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.